ஒருவர் புதியதாக கார் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்யும் பொழுது அதிலும் ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கார் தான் வாங்கணும் அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது அவருடைய முதல் தேர்வாக சேஃப்டி இருக்கும் பட்சத்தில் எனக்கு ஒரு சேஃப்டியான கார் தான் வேணும் அப்படின்னு உறுதியாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கான ஒரே தேர்வு என்பது டாடா அல்ட்ராஸ் கார் தான் இல்லையா. இன்றைக்கி பலேனோ இருக்குது, அதோட ரீபேட்சான கிளான்ஸா இருக்குது, i20 இருக்குது. இருந்தாலும் பாதுகாப்பு அம்சம் 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னா அது டாடா அல்ட்ராஸ் கார் தான். அந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே பார்க்க நல்ல அழகாக இருக்கும். ரோடில் போகும் பொழுதே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அந்த காரோடைய ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா டிரைவிங் பண்ணும் பொழுது ஹேண்ட்லிங் வந்து சூப்பராக இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தும் அதே மாதிரி இந்தியாவிலேயே ஒரு டீசல் என்ஜின் உள்ள ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கார் அப்படின்னா அது டாடா அல்ட்ராஸ் தான். இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் ஏன் அந்த கார்களை அதிகம் சாலையில் நாம் பார்க்க முடியவில்லை சமீப காலங்களில்? அது ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 22, 2020 அதை லான்ச் பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கார் வரும்பொழுது உண்மையிலே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு புது டிசைனாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், ரியரில் சூப்பராக இருக்கும், சைடு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், ஒரு நல்ல உள்ள சீட் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கும், பின்னாடி 3 பேர் ஃப்ரீயாக உட்கார முடியும். இப்படிங்கிற மாதிரி பல அம்சங்களோட சூப்பராக வந்துச்சு. அப்போ நிறைய சேல்ஸ் ஆச்சு, நிறைய அல்ட்ராஸ் கார்களை நாம் சாலையில் பார்க்க முடிந்தது. பட் சமீப காலமாக பார்க்க முடியவில்லை. எப்படி அப்படின்னா சமீபத்தில் ஃபேஸ் லிஃப்ட் ஆகுது. மே 22, 2025 வந்து ஃபேஸ் லிஃப்ட் ஆகுது. அப்புறம் வந்து இந்த ஃபேஸ் லிஃப்டான அல்ட்ராஸ் கார்களை அதிகமாக சாலையில் பார்க்க முடியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொதுவாக ஒரு கார் வந்து ஃபேஸ் லிஃப்ட் ஆகும் பொழுது சேல்ஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் இல்லையா? அப்போது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல, அதை பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார் ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்கும். இப்போ தான் நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் அல்ட்ராஸில் வந்து ஒரு ஹைவேல போகிறீங்க, ஒரு 80, 90 போகிறீங்கன்னு வைங்களேன், போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து ஒரு வால்வோ பஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக கிராஸ் ஆகுது. வால்வோ பஸ் தெரியும், பெருசாக இருக்கும். அது ஃபாஸ்ட்டாக கிராஸ் பண்ணும் பொழுது பெரும்பாலான வாகனங்கள் வந்து அப்படியே நம்ம கார் வந்து லைட்டாக ஒரு ஷேக் ஆகும், ரைட்டா? ஆனால் அல்ட்ராஸில் போகும் பொழுது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அந்த அளவுக்கு ஷேக்கெல்லாம் இருக்காது, அவ்வளோ ஷார்ப்பாக போகும். அதே சமயத்தில் நீங்கள் பலேனோ எடுத்துக்கோங்க, அதே வேகத்தில் போயிட்டு ஆப்போசிட்டில் அதே மாதிரி வால்வோ கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா பலேனோ வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிறத பார்க்கலாம். இதே ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கார் தான், அதுவும் ஒரு ஷேக், ஒரு சின்ன பயமுறுத்துகிற மாதிரியாக லைட்டாக தெரியும், அதை ஃபீல் பண்ண முடியும். இந்த டாடா அல்ட்ராஸ் கார்களில் வந்து பல சிறப்புகள் இருந்தும் ஏன் அதிகம் ஜொலிக்கவில்லை அப்படின்னா இந்த கார்களை வந்து நிறைய பேர் வாங்கின பிறகு தான் தெரியும் இதில் இருக்கக்கூடிய அந்த 3 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின் இருக்கு இல்லையா, நேச்சுரல் ஆஸ்பிரேட், அந்த பெட்ரோல் என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் ஃபீல் இருந்துச்சு ஆரம்ப காலத்தில். அதே மாதிரி இந்த வண்டியை நம்ம ஒரு கற்பனை பண்ணி உள்ளே போய் வாங்கினாங்க நிறைய பேர். சூப்பராக இருக்குது, வண்டியோட ஸ்பீடு வந்து வேறு லெவலில் இருக்கும், பிக்கப் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி வாங்கினாங்க. ஆனால் அதில் ஒரு ஏமாற்றம் கிடைத்தது. இப்போ மேனுவல் காரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கியரை ஷிஃப்ட் பண்ணி போக போக அதில் ஒரு 3 சிலிண்டர் என்ஜின் இருந்துச்சு, ஒரு 1200cc என்ஜின் தான். இருந்தாலும் அடுத்தடுத்து நீங்கள் சரியான கியரில் இல்லை அப்படின்னா ஒரு பிக்கப்பில் ஒரு லேக் இருந்ததை நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஒரு சடனாக வந்து ஒரு காரையோ ஒரு பஸ்ஸையோ ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லோ கியர் பண்ணி நல்ல ஹெவியாக ஆக்சலேஷன் பண்ணி தான் போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துச்சு. பல பேர் இந்த 4 சிலிண்டர் என்ஜின் கார்களை, உதாரணமாக பலேனோவில் பார்த்தீங்கன்னா இந்த 4 சிலிண்டர் என்ஜின் இருக்கும், நீங்கள் இந்த ஆக்சிடென்ட் பண்ணால் ரொம்ப குயிக்காக ஏறி போகிறத வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்படி வந்து ஓட்டி பழகினவங்களுக்கு இந்த அல்ட்ராஸ் காரை வந்து இந்த 3 சிலிண்டர் என்ஜின் ஓட்டின உடனே ஒரு ஏமாற்றம் கிடைத்தது. இதுதான் மிக மிக முக்கியமான காரணம், ரைட்? அப்போது இந்த வண்டியோட எடை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1100 கிலோ இருக்கும், 1 டன்னுக்கும் மேலே இருக்கும். அந்த அளவுக்கு எடை உள்ள காருக்கு இந்த என்ஜின், இந்த 1.2 லிட்டர் என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பவர் வந்து பத்தலை அப்படிங்கிறதா நான் சொல்வேன். நம்ம வீடியோக்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், இந்த வண்டி வந்து இறங்கின காலகட்டத்திலே சொல்லியிருந்தோம் அதை பற்றி. அந்த வண்டிக்கு வந்து போதுமானதாக இல்லை. நல்ல சேஃப்டியான கார், நல்ல ஹேண்ட்லிங் இருக்கும்,
ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ரைடையும் ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபீலையும் உணர முடியும். ஆனால் இந்த என்ஜின் வந்து உங்களோட டிரைவிங் ப்ளஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணலை. ஒரு பெப்பியாக டிரைவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அது ஏமாற்றத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்புறம் டர்போலாம் போட்டாங்க. என்ன தான் போட்டிருந்தாலும் அந்த டாடா அல்ட்ராஸில் நிறைய கஸ்டமர்ஸை வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணது, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணது அப்படின்னா அது டீசல் என்ஜின் மட்டும்தான். டாடா அல்ட்ராஸ் பொறுத்தவரை டீசல் கார்களை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு டிரைவிங் ப்ளஷர் ப்ளஸ் குயிக் பிக்கப் எல்லாமே அந்த டீசல் என்ஜினில் இருக்கும். ஒரு 1.5 லிட்டர் என்ஜின், ஓரளவுக்கு நல்ல மைலேஜும் கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த டாடா அல்ட்ராஸில் வந்து ஒரு நெகட்டிவாக அமைஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மைலேஜ். நான் பெட்ரோலில் சொல்கிறேன். டீசலில் வந்து நல்ல மைலேஜ் கிடைக்கும். டீசல் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 14-15 கிடைக்கும். ஹைவேல பார்த்தீங்கன்னா சில 18 to 20, 22, 23 கிடைக்கும். டீசலை பற்றி பிரச்சனையே கிடையாது. இங்கே நம்ம பெட்ரோலை பற்றி தான் பேசுகிறோம். பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து மிகவும் குறைவாக கிடைத்தது. எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிலெலாம் 10, 11, 12 அப்படிலாம் போயிடுச்சு. ஹைவேல பார்த்தீங்கன்னா 15, 16க்கு மேலே நிறைய பேருக்கு கிடைக்கல. ஓவரால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 13, 14, 15 அப்படி தான் இருந்துச்சே தவிர, கொஞ்சம் இப்போ பலேனோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் ஆவரேஜாக ஒரு 17, 18 நிறைய பேருக்கு கிடைக்குது. இப்போ சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 15 கிடைக்குது. ஹைவேல ரொம்ப ஆர்பிஎம் ரேஞ்சை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா பலேனோ வந்து 20, 21, 22 கிடைக்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா பலேனோவில் வந்து அவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, அல்ட்ராஸ் இந்த மைலேஜ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. மைலேஜ் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு அல்ட்ராஸ் ஒரு நல்ல வண்டி தான். ரைட், எனக்கு மைலேஜ்லாம் மேட்டர் இல்லைங்க, எனக்கு சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு நினச்சவங்க வந்து அல்ட்ராஸ் வாங்கினாங்க. ஆனால் இங்கே கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் ரேஞ்சுக்கு போகிறவங்க வந்து ரொம்ப மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்க மாட்டார்கள். ஒரு மிடில் கிளாஸ் பர்சனாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் என்பது மிக மிக முக்கியமாக இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாவோட சர்வீஸ் பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் இருந்துச்சு. நிறைய இடங்களில் நெகட்டிவான விஷயங்கள் இருந்துச்சு. சர்வீஸ் சரியாக இல்லை, வண்டியை கொண்டு விட்டால் ரொம்ப டிலே பண்ணுறாங்க, ஏதாவது திருப்பி கொண்டு விட்டுட்டு எடுத்த பிறகு அதே கம்ப்ளைண்ட் எங்களுக்கு திரும்பவும் வருது, அதை அவங்க சரி பண்ண தரல அப்படின்னு சொல்லிட்டு டாட்டாவோட சர்வீஸை பற்றிய ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. இதுவும் சேல்ஸுக்கு ஒரு குறைவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. பட் இந்த பலேனோ எப்படி வந்து இந்த கேப்பை வந்து யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மாருதி ப்ராடக்ட் அப்படிங்கும் பொழுது நிறைய டீலர்ஸ் ப்ளஸ் எங்கே வேணாலும் ஸ்பேர் கிடைக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பேர்ஸ் டீலர்ஸ்லாம் ஒரிஜினல் ஸ்பேர்ஸே வெளியே கிடைக்குது. அதே மாதிரி நல்ல மைலேஜ் இருக்குது. ப்ளஸ் இந்த 4 சிலிண்டர் என்ஜின் ஒரு 1200cc ஒரு 4 சிலிண்டர் என்ஜின் நேச்சுரல் ஆஸ்பிரேட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே பெரிய அளவில் என்ஜின் வைப்ரேஷன் இல்லாமல் ஒரு சாஃப்டான ஒரு மூவை கொடுத்தது. ப்ளஸ் நல்ல மைலேஜையும் கொடுத்தது தான் இந்த பலேனோ அதிகமாக விற்க காரணம். இதுக்கிடையில் i20 இருக்குது. i20 எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, i20யுமே நல்ல ஒரு வெயிட்டான வெஹிக்கிள். ஸ்டார் ரேட்டிங்கை பற்றிய எந்த விஷயங்கள் இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு நல்ல பில்ட் வந்து நல்லா இருக்கும். பொதுவாக ஹிண்டாய் பொறுத்தளவில் ஓரளவுக்கு நல்ல பில்ட் நல்லா கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் i20ல் இன்டீரியர் சூப்பராக இருக்கும். i20 ஏன் நல்லபடியாக இன்றைக்கு வரைக்கும் ஓரளவுக்கு ரொம்ப சேல்ஸ்லாம் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா அதற்கு என்ன காரணம்னா, அங்கேயும் ஒரு 4 சிலிண்டர் என்ஜின் கப்பா என்ஜின் இருக்குது. ரைட், ப்ளஸ் இந்த i20 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிட் இருக்கும். 1100 கிலோ கிட்டத்தட்ட இந்த அல்ட்ராஸ் மாதிரி தான் இருக்கும். வெயிட்லாம் நல்ல சாஃப்டாக இருக்கும். சஸ்பென்ஷன் பொறுத்தளவில் ஒரே ஒரு விஷயம், நம்ம அல்ட்ராஸில் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்கும். அதுவும் நிறைய பேருக்கு வந்து ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ரொம்ப மைனூட்டாக கவனிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். இப்போ நான் வந்து பலேனோ ஓட்டியிருக்கேன், i20 ஓட்டியிருக்கேன், அல்ட்ராஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3 வண்டியில் வந்து எது கொஞ்சம் சாஃப்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியும் அப்படின்னா, எனக்கு i20 கொஞ்சம் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கிறத எனக்கு ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு ரொம்ப, அதாவது பலேனோவுக்கும் i20க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் அல்ட்ராஸில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது ஏன் ஹார்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டெபிலிட்டிக்காக அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் கார்னர் ஸ்டெபிலிட்டி, நீங்கள் ஒரு பெரிய நல்ல ஸ்பீடாக போய் ஒரு கார்னரில் வந்து நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். சரி, இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது. ஏன் இப்போ
முன்னாடி இருந்த அல்ட்ராஸ் வந்து நல்ல சேல் இருந்துச்சு, இப்போ ஃபேஸ் லிஃப்ட் ஆன பிறகு அதிக வண்டிகளை பார்க்க முடியலையே அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டில் இருந்த டாடா அல்ட்ராஸுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததாக எனக்கு தோணுது. அதாவது சைடு ப்ரொஃபைல் பர்டிகுலராக சொல்கிறேன், முன்னாடி நல்லா இருந்துச்சு, சைடு ப்ரொஃபைல் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஃபேஸ் லிஃப்ட் ஆகி வந்த இந்த டாடா அல்ட்ராஸுடைய சைடு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த கர்வ் வண்டியை மனசில் வச்சு பண்ண மாதிரி, டாடா கர்வ் இருக்குல்ல, அது மனசில் வச்சு பண்ண மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. கொஞ்சம் மொட்டை முழுக்குன்னு இருக்குது அந்த வண்டி சைடில் பார்த்தீங்கன்னா. நான் மட்டும் இல்லை, நம்ம துறையில் இருக்க நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசும்போது சொன்னாங்க, என்ன இந்த வண்டி அப்படி சைடில் ஒரு மாதிரி முழுக்குன்னு ஆக்கி வச்சுட்டாங்க, அது ஒரு லைனோட சூப்பராக இருக்கும், ஒரு மாதிரி மசில்ஸ் இருந்த மாதிரி இப்போ சைடில் அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டில் வந்து அல்ட்ராஸில். இப்போ அதில் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த சைடு ப்ரொஃபைல். பட் ரியர் இதில் நல்லா இருக்குது, ஃப்ரண்ட்டும் நல்லா இருக்குது, சைடு ப்ரொஃபைலில் தான் ஏதோ கெடுத்து வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவாக, அதாவது எல்லாருக்கும் அப்படி இருக்காது, பட் அப்படி ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இருந்த அந்த ஒரு விஷயங்களை இன்னும் அவங்க அந்த 3 சிலிண்டர் இன்ஜினா 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படியே தான் இருக்குது. இப்போவும் நான் சொல்கிறேன், டாடா அல்ட்ராஸில் ஆரம்பத்தில் இறங்கும் பொழுது ஒரு சூப்பரான ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கு இந்தியாவில் நம்பர் 1 சேல்ஸில் வந்து ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் அது அல்ட்ராஸ் தான் இருந்திருக்கும். இது நிதர்சனமான மிகப்பெரிய உண்மை. பட் இன்றைக்கு வந்து அந்த டாடா அல்ட்ராஸோட நீங்கள் பெட்ரோல் இன்ஜினை ஓட்டும் பொழுது பெரிய அளவில் உள்ள வைப்ரேஷன் கிடையாது, நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சிறிய அளவில் அதோடைய டிஃப்ரென்ஷியேட் தெரியத்தான் செய்யுது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஸ்விஃப்ட் வந்துச்சுல்ல, ஸ்விஃப்ட்டில் வந்து 4 சிலிண்டர் என்ஜின் வச்சு வரும்பொழுது அந்த ஸ்விஃப்ட் நல்ல சேல் இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் வந்து அடுத்து புது மாடல் வரும்பொழுது அதில் வந்து இப்போ 3 சிலிண்டர் என்ஜினாக மாற்றிட்டாங்க. அந்த ஸ்விஃப்டோட சேல்ஸ் வந்து குறையத்தான் செஞ்சுருக்கு. கண்டிப்பாக ரோடுகள் அதிகமாக பார்க்க முடியல, சேல்ஸ் குறைஞ்சிருந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? சாலைகளில் பார்க்குறது தான். இப்போ சமீபத்தில் வந்து ஸ்விஃப்ட் நம்ம அதிகமாக பார்க்க முடியல. அப்போது மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கலாம். பட் இவங்க இந்த 3 சிலிண்டர் கான்செப்டுக்குள்ளே போன பிறகு பல பேருக்கு இந்த கார்களில் ஒரு பல கஸ்டமர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி அடைய வைக்கலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபைனலாக ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், டாடா அல்ட்ராஸ் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த டாடா டீலர் வந்து நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நிச்சயமாக கார் நல்ல கார் தான். என்ன தான் ஒரு பொருளை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி நல்ல தரமாக வைத்திருந்தாலும் அதற்கான பின்தொடர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம், அந்த சர்வீஸ் வந்து கரெக்டாக கொடுக்கப்பட்டால்தான் அந்த கார்கள் வந்து மக்களிடம் போய் சேரும் இல்லையா? நீங்கள் வந்து ஒரு கல்யாண வீட்டில் எவ்வளோ தான் சாப்பாடை வந்து டேஸ்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் பரிமாறும்போது அன்போட பணிவோடு நீங்கள் பரிமாறலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அடாவடித்தனம் பண்ணிட்டு ஒரு மாதிரி ரஃப்பாக வந்து நீங்கள் பரிமாறினீங்க அப்படின்னா அந்த சுவையான சாப்பாடு கூட அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு பொருளை வந்து எவ்வளோ தான் குவாலிட்டியாக தயாரித்தாலும் அந்த கார்களுக்கான சர்வீஸ் பின்தொடர்ச்சி என்று சொல்லக்கூடிய சர்வீஸ் வந்து நீங்கள் சரியாக கொடுக்கல அப்படின்னா அது ஒரு மிக முக்கியமான அந்த கார் சேல்ஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக அமைந்துவிடும் இல்லையா? அப்போ இந்த டீலர்ஸ் வந்து நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அல்ட்ராஸ் கார்களை தாராளமாக வாங்கலாம். ஒரு பெட்ரோலில் வந்து ஒரு 3 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின் இருக்குது, சூப்பரான டீசல் என்ஜின் இருக்குது. டீசல் என்ஜின் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல பிக்கப் இருக்குது, நல்ல மைலேஜ் இருக்கும், ரைட்? அதே மாதிரி மேனுவல் கியர் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் லிஃப்ட் ஆகி வந்த பிறகு அதில் ஏஎம்டியும் கொடுத்துருக்காங்க, 5 ஸ்பீடு ஏஎம்டி ப்ளஸ் 6 ஸ்பீடு டிசிஏவும் கொடுக்கப்பட்டிருக்கு. டீசலில் வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் மட்டும்தான். இப்படி நிறைய உங்களுக்கான தேவைக்கேற்ற கார் ஓரளவுக்கு உங்களுக்கு அடங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் இருக்கிறதுனால இந்த டாடா அல்ட்ராஸ் கார்களை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பட் நான் சொன்ன விஷயங்களை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. சஸ்பென்ஷன் பாருங்கள், கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்கும். அது ஓகேன்னா உங்களுக்கு ஓகே. பின்னாடி 3 பேர் நல்லா உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து போக முடியும். ஒரு பாதுகாப்பான கார் அப்படிங்கிற அந்த 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ப்ளஸ் ரோடு ப்ரெசன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் கார் வந்து ஓரளவுக்கு ஃப்ரண்ட் ரியர்லாம் கொஞ்சம் அழகாக இருக்கும். சிலருக்கு வந்து சைட் ப்ரொஃபைல் பிடிக்கல, பல பேருக்கு பிடிச்சிருக்கு. அப்படிங்கனால பல வண்ணங்களில் வர்றதுனால தாராளமாக வாங்கலாம். அதுக்காக ஒரு காரை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது.
அதற்கு போட்டியாளர்கள் கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பலேனோ கார்களுக்கு அவ்வளோ புக்கிங், அவ்வளோ டிமாண்ட் இருக்குது, வெயிட்டிங் பீரியடில் போயிட்டுருக்கு. அப்போது இப்போ டாட்டா வந்து அதை யோசிக்கலாம்ல, ஏன் நமக்கு போட்டியாளராக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட காருக்கு இவ்வளோ வெயிட்டிங் பீரியட் போய் இவ்வளோ புக்கிங் ஆகிட்டு இருக்கு, எதனால் அப்படின்னு சொல்லி டாடா கம்பெனிக்கு தெரியாமலா இருக்கும்? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவங்க வேறு ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருந்துருக்கலாம். இப்போவும் சொல்கிறேன், பலேனோ அப்படிங்கிற இந்த கார், அந்த காரில் மட்டும் ஒரு 3 சிலிண்டர் இன்ஜினை அவங்க மாற்றட்டும், அந்த காருடைய சேல்ஸ் வந்து கண்டிப்பாக டவுன் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். பட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு வந்து ஒரு டாடா அல்ட்ராஸ் கார் வந்து ஜொலிக்காததன் முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கு பார்த்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.